லெக்சர். போன வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிளாசிஃபிகேஷன், ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். லைக் இப்போ இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மியூச்சுவல் ஸ்கீம் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு விஷயம் படித்தோம். அதாவது ஒரு அசட்டுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து போர்ட்ஃபோலியோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டியில் இவ்வளோ பர்சன்டேஜ், டெப்ட்டில் இவ்வளோ பர்சன்டேஜ், கவர்மெண்ட் பாண்டு இது இவ்வளோ பர்சன்டேஜ், ட்ரெஷரி டீபிளில் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து போர்ட்ஃபோலியோ. இதை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலாலையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவோன்னா வந்து இப்போ அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பண்ணுற இந்த போர்ட்ஃபோலியோவை கிரியேஷனை இதை என்ன பண்ணுவாங்கன்னா நமக்காக ஒரு எக்ஸ்பர்ட் கம்பெனி வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்ன்ற ஒரு மேனேஜரை வச்சு க்ரியேட் பண்ணுவாங்க இந்த போர்ட்ஃபோலியோவை. இந்த போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோவை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க ஒவ்வொரு யூனிட்டாக. அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பேர் வந்து என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ ஒரு இதை வந்து நம்ம ஒரு ஷேர் அப்படின்னு இல்லாமல் இந்த மொத்த ஃபண்டுக்கும் சேர்த்து டோட்டல் அசட்டை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா நெட் அசெட் வேல்யூ 1 NAV அப்படின்னா 1 NAV வந்து லைக் 100 rupees அப்படின்னா நம்ம 2 NAV வாங்கினோம் அப்படின்னா 200 rupees அப்படின்றத பேசிக் கான்செப்ட். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க்கு வந்து டைவர்சிஃபை ஆகும். எப்படி ரிஸ்க்கு டைவர்சிஃபை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஷேர் வந்து ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட் வந்து அப்பில் இருக்குது. பட் டிபென்ச்சர்ஸ் ஓரளவுக்கு ஓகே மாட்ரேட்டாக ஒரு க்ரோத்தை கொடுக்குது. பட் ஆனால் வந்து கவர்மெண்ட் பாண்டு வந்து ஓரளவுக்கு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு இது டவுன், 2 மார்க்கெட் வந்து அப்பில் இருக்கிறது என்ன ஆயிருன்னா இதுக்கு டேலி ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து மாட்ரேட் ரிஸ்க் இருக்கும். ஸோ ரிட்டர்னும் மாட்ரேட் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். பட் ஆனால் கேரண்டீட் ரிட்டர்ன், கேரண்டீட்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டோட லிங்காக இருக்கிறனால ரொம்ப கேரண்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு நம்ம சுத்தமாக ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு கேபிட்டலே வந்து போகிற மாதிரி இல்லாமல் இதில் ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்து, நல்ல போர்ட்ஃபோலியோ பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னா அந்த ஸ்பான்சர் அப்படின்னு ஒருத்தவங்க, ஸோ மியூச்சுவல் ஃபண்டு, தென் ட்ரஸ்டீஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அந்த கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. தென் இந்த மேனேஜ் பண்ணுற கம்பெனி பேர் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. தென் இந்த கஸ்டோடியன் ஆர் ட்ரஸ்டீஸ் ஆர் என்ன சொல்லுவாங்க ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரெஜிஸ்ட்ரார், தென் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிருக்க பர்சன்ஸ். ஸோ இந்த வீடியோ லெக்சரை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோமான்னா இல்லை. இந்த வீடியோ லெக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக் கிளாசிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அப்புறம் என்னென்ன என்டிட்டிஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ கிளாசிஃபிகேஷன், எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் 3 ஸ்கீமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஈக்விட்டி ஸ்கீம், இன்னொன்று வந்து டெப்ட் ஸ்கீம், இன்னொன்று வந்து ஹைப்ரிட் ஸ்கீம். இந்த ஈக்விட்டி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய கம்பெனி ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டுமே வந்து இருக்கிறது தான் வந்து ஈக்விட்டி ஸ்கீம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங் செக்டாரில் ஒரு 5 கம்பெனி இல்லை 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ஐடி செக்டாரில் ஒரு டாப் பெர்ஃபார்மிங் ஒரு 5 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஈக்விட்டி ஷேர்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து ஈக்விட்டி ஸ்கீம். தென் வந்து டெப்ட் கேபிட்டலில் வெறும் டிபென்ச்சர்ஸ், பாண்டு இந்த மாதிரி வந்து பாரோயிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் அது வந்து டெப்ட் ஸ்கீம்ஸு. இப்போ சில ஸ்கீம்ஸில் வந்து போத் ஈக்விட்டியும் டெப்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுவாங்க. அது பேர் தான் ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ். ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா எந்த ஸ்கீம் அவங்களுக்கு சூட் ஆகும், எது அவங்களுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான்.
ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்ஏவின்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோட ஒரு சிங்கிள் வேல்யூ யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு என்ஏவி 100 rupees வச்சுக்கிருவோம்னா அப்போ நம்ம இப்போ என்கிட்ட 1000 rupees இருக்குது அப்படின்னா 10 என்ஏவிஸ் என்னால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து என்ஏவிஸாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுனா இப்போ க்ரோத் ஆகும்போது இந்த என்ஏவியோட வேல்யூ க்ரோத் ஆகும். 1.5 2 இந்த மாதிரி க்ரோத் ஆகுது. அப்போ இது என்ன அர்த்தம்னா வந்து 1.5 டைம்ஸ் வந்து க்ரோத் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் வந்து க்ரோத் ஆகிருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ கூட. இப்போ கரண்ட் வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட இந்த என்ஏவி இன்க்ரீஸ் ஆகும்போது லைக் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு என்ஏவி 100 rupees இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு என்ஏவியோட வேல்யூவே வந்து 120 rupees அப்படின்னும் போது அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட். ஓகே, அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோ லெக்சரில் நம்ம வந்து ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ, பாய்.